அடுத்தது இந்த புத்தகத்தில் நாம் எழுதியிருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் தொடர்ச்சியாக எழுத வேண்டிய விஷயம். தொடர் ஓட்டம் என்று போட்டதனுடைய நோக்கமே, தலைப்பு நான் தான் கொடுத்தேன். இது எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலை. எனக்கு முன்னாடியிலிருந்து நீங்கள் மார்க்ஸினுடைய காலத்திலிருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஓட்டம் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எனக்கு ஒரு மிகப்பெரிய மனசில் இருக்க இன்னைக்கு கூட நான் நினச்சேன், இவ்வளோ பெரிய விளம்பரம், இவ்வளோ இது கிடைக்குது, இது ஏன் நம் முன் தலைமுறைகளுக்கு கிடைக்கல? தொடர் ரமணியனுடைய வாழ்க்கை வரலாறு, தொடர் உமாநாதனுடைய வாழ்க்கை வரலாறு, எவ்வளவு கரடு முரடான வாழ்க்கை வரலாறு, எவ்வளவு போலீஸ் தாக்குதலுக்கு அவங்க உட்பட்டிருக்காங்க. ஒரு நாள் கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு போகிறோம். வண்டியில் 4 பேர் இருக்கிறோம். தோழர் ரமணி, தோழர் உமாநாத், தோழர் மாவட்ட செயலாளர், நான். இந்த 3 பேரும் பேச மாட்டாங்க. நான் தான் பேசுகிற ஆள். நான் பேசுகிற பொழுது கேட்டேன், அந்த நாள்லெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்னு கேட்டேன். ஃபுல் டைமர்னால் என்ன வேஜ்னு கேட்டேன். ரமணி சொன்னார், வேஜா? அதெல்லாம் கிடையாதுப்பா, இது என்ன புதுசாக இப்போ தான் அதெல்லாம். அப்போ எப்படி நீங்கள்? நாங்கள் போய் ஃபேக்ட்ரியில் தொழிலாளி வேலைக்கு பெரிய சட்டியில் சாப்பாடு கொண்டு வருவான், அதெல்லாம் யூனியன் ஆஃபீஸர் வச்சுருவான். நாங்கள்லாம் ஒவ்வொரு தட்டை எடுத்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடை போட்டு சாப்பிட்ருவோம். ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? லீவு நாளில் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிச்சிட்டு உட்காந்துட்டு. இது அப்படி ஒரு வளர்ந்த ஒரு இயக்கம். அந்த தகவல் இந்த தலைமுறைக்கு தெரியாது. இப்போ தேவையும் வராது, இப்போ அது தேவைப்படாது. இது சொன்னால் நம்புகிற ஆட்கள் இருப்பாங்களாங்கிற வினா இருக்குது.